உயிர் வாழ்க்கையிலே நாம் அந்த முன்பிறவியிலே செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்பவே இப்போது பிறப்பெடுக்கிறோம். இப்போது செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கு ஏற்பவே அடுத்து நமக்கு பிறவி அமையும். நாம் செய்த இன்ப துன்ப நிகழ்ச்சிகள் நம்மை தொடரும், நிழல் போல தொடர்ந்து வரும் என்று உணர்த்துகின்றன. அந்த நாம் ஒருவர் செய்த வினை அவருக்கு நிழல் போல தொடரும் என்பதை வள்ளுவரும் உணர்த்துவதை கற்று அறிந்த பெருமக்கள் மறக்கப் போவதில்லை. அந்த உண்மையை மாற்றவும் முடியாது. அந்த வகையில ஔவையாரும் இந்த நல்வினை தீவினைகளை பற்றி அடுத்து அடுத்து வருகின்ற நன்மைகளை பற்றி உணர்த்துகின்றார். ஒருவர் எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த முயற்சி கட்டாயம் உடனே அவர் நினைத்த நேரத்திலே வெற்றி தரும் என்று நினைக்க முடியாது. அவர் ஆசைப்படலாம், அவர் அதற்காக கடும் உழைக்கலாம். ஆனால் அது எப்போது நடக்க வேண்டுமோ அப்போதுதான் அது நடக்கும். இது விதிப்பயனை நமக்கு நினைவுபடுத்துவதாக எனக்கு தோன்றுகிறது. அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா. மிக நினைத்து நினைத்து மகிழத்தக்கது. குழந்தை பருவத்திலிருந்தே இதை நாம் பலர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றது. எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த செயல் வெற்றி பெறுவது என்றைக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற அமைப்பு இருக்கின்றதோ, என்றைக்கு அது வெற்றி கட்ட வேண்டும் என்று ஊழ்வினை உறுத்துகின்றதோ, என்றைக்கு அது நடக்க வேண்டும் என்று அவன் தலையில் அமைந்திருக்கின்றதோ, என்றைக்கு அது நடக்க வேண்டும் என்ற இறைவன் அருள் இருக்கின்றதோ அன்றைக்குத்தான் நடக்கும். அதுவரை ஐயோ நாம் இவ்வளவு முயன்றும் ஆகவில்லையே, இதற்கு நமக்கு இறைவன் உதவவில்லையே, நாம் என்ன தவறு செய்தோம், நம்முடைய முயற்சி என்ன குறைபாடு இருக்கின்றது, என்னுடைய ஆற்றல் என்ன குறை என்று எண்ணி வருந்துவதோ வேதனைப்படுவதோ மிகவும் நல்லதல்ல. இது நாம் எடுத்த முயற்சி எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் இந்த காரியம் எப்போது நடக்க வேண்டும் என்று இறைவன் நினைக்கின்றானோ, எப்போது நடக்க வேண்டும் என்று நமக்கு அவன் அமைத்திருக்கின்றானோ அப்போது நடக்கும். அதுவரை பொறுத்திருப்போம் என்று காத்திருக்கின்ற தன்மையை நமக்கு இந்த பாடல் உணர்த்துகின்றது என்பது மிக மகிழத்தக்கது. கொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. இது அவர் காட்டுகின்ற ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. ஔவையார் தன்னுடைய பாடல்களே உவமைகளை காட்டி, மிக எளிய உவமைகளை காட்டி நமக்கு அரிய கருத்துக்களை விளக்குவார். உவமை என்பதே தெரிந்ததை வைத்து தெரியாததை விளக்குவதுதான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கருத்தை வைத்து அவர்கள் அடிக்கடி நினைக்க முடியாத அல்லது காண முடியாத அல்லது சிந்திக்க முடியாத கருத்துக்களை மிக எளிமையாக உணர்த்துவார்கள். நாம் மரங்களை பார்க்கிறோம், அந்த மரங்கள் வளர்ந்திருக்கின்றன, காய்க்கின்றன, பழுக்கின்றன. ஆனால் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அந்த மரம் எந்த பருவத்தில் காய்க்குமோ பூக்குமோ பழுக்குமோ அப்போதுதான் தரும். பூக்கின்ற காலம் என்ற ஒன்று உண்டு, அதே போல காய்க்கின்ற காலம் என்ற ஒன்று உண்டு, பழுக்கின்ற காலம் என்ற ஒன்று உண்டு. நாம் ஒரு மரத்திற்கு எவ்வளவு நீர் ஒரு நாளைக்கு ஊற்ற வேண்டிய நீரை 10 மடங்கு அதிகம் ஊற்றி 10 மாதங்களுக்கு பின்பு பழுக்க வேண்டிய பழத்தை இப்போதே கொடு என்று சொன்னால் அந்த மரம் கொடுக்காது. அந்த கருத்தைத்தான் இங்கே தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள், நல்ல உயர்ந்த மரம், நீண்ட மரம், ஆனாலும் அது பழுக்க வேண்டிய காலத்தில் தான் பழுக்குமே தவிர எல்லா காலத்திலும் பழுக்காது. எனவே எப்போது காரியம் ஆக வேண்டுமோ அப்போது ஆகும். அதுவரை பொறுத்துதுங்கள். ஆனால் உங்கள் முயற்சியை விட்டு விடாதீர்கள், உங்கள் ஊக்கத்தை விட்டு விடாதீர்கள் என்றுதான் ஔவையார் உணர்த்துகின்றார். எனவே நம்முடைய முயற்சியும் ஊக்கமும் இடைவிடாமல் இருக்க வேண்டும். நாம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்க வேண்டிய காலத்தில் தான் கிடைக்கும் என்பதை நாம் மறக்க கூடாது. இனி அடுத்த நிலையிலே ஒரு கருத்தை உணர்த்துகின்றார். ஒரு மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி எப்படி அமையும் என்பதை இங்கே உணர்த்துகின்றார். அறிவு
வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பது. பிறந்த நாள் முதல் நாம் இறக்கும் நாள் வரை நமக்கு அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை மண்ணில் பிறந்து வந்தவுடன் அந்த குழந்தை புதிய இடத்தை கண்டு அழத் தொடங்குகின்றது. அப்போதே இந்த சூழ்நிலை மாற்றத்தை உணர்கின்ற அறிவு அதற்கு வருகின்றது. அப்போது தொடங்கி இறக்கும் நிலையில் 100 வயதை தாண்டி கூட இறக்கக்கூடியவனாக இருந்தாலும் அந்த நிலையில் அந்த விக்கல் வந்து துடிக்கும் போது கூட ஓஹோ துன்பம் என்பது இறக்கும் போது இந்த அளவு இருக்குமோ என்று கூட அறிந்து கொள்ளுகின்றான். எனவே பிறவி